அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 760வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இன்டோர் கார்டனிங், அதாவது வீட்டு உள்ளலங்கார தோட்டம் என்பது ஆகும். தோட்டங்கள் மனிதனுக்கு மனதிற்கு இதம் அளிக்கும் வல்லமை கொண்டவை ஆகும். அமைதியை நாடுவோருக்கும் தனிமையை விரும்புவோருக்கும் தோட்டங்கள் உகந்த இடமாகும். அதிலும் வீட்டுக்குள்ளேயே செடிகளை வளர்ப்பது பிரபலமான ஆனால் எளிமையான பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் இது வீட்டிற்கு அழகு சேர்ப்பதுடன் மனதை லேசாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவுகிறது. அத்துடன் சுத்தமான காற்று வழங்குவதுடன் அசுத்தமான காற்றை அப்புறப்படுத்தும் செயல்களையும் சில செடிகள் செய்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் வீட்டு உள்ளலங்கார தோட்டம் என்பது யாது, அவற்றின் வகைகள் என்னென்ன, பயன்கள் என்ன, எவ்வாறு அவற்றை அமைக்க வேண்டும் போன்ற தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரித்து வருகிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் மேல் மலையனூர் வட்டாரத்தில். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் குமரவேல் சார், பிளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஆங்கில புத்தாண்டுக்கு முதல் நாள் நம்ம முன்னாடி நாள் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம். அதே மாதிரி தமிழ் நம்ம புத்தாண்டுக்கு ஒரு நாள் முன்னாடி இன்னைக்கு கரெக்டா இன்னைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம். உண்மையில மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம். அதாவதுங்க, இன்டோர் கார்டனிங் நம்ம குறிப்பா பார்க்க போனா, அதாவது நம்ம தோட்டங்கள்ல பல்வேறு வகை இருக்கு. அந்த பல்வேறு வகை தோட்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டோர்ல எத்தனையோ வகையான தோட்டங்கள் இருக்கு. அதாவது என்னன்னா, பழத்தோட்டம் இருக்கு, காய்கறி தோட்டம் இருக்கு, மூலிகை தோட்டம் இருக்கு, பிளான்டேஷன் கிராப்ஸ் அது தோட்டங்கள் அது தனியா இருக்கு. இது மாதிரி பல்வேறு தோட்டங்கள் இருக்கு. அதாவது மனிதன் தன்னுடைய தேவைக்கு தகுந்தாற் போல அதை அமைத்து கொள்றோம் நம்ம. அதுல பாத்தீங்கன்னா இப்ப அவுட்டோர் கார்டன்ல பல்வேறு நன்மைகள் இருக்கு. அதாவது பழங்களை நம்ம தேவையான பழங்களை நம்ம சாகுபடி பண்ணலாம். அதுல இருந்து அறுவடை பண்ணி லார்ஜ் குவான்டிட்டி, அதாவது நமக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய குவான்டிட்டியை மற்றவங்களுக்கும் நம்ம விற்பனைக்கோ இல்ல நண்பர்களுக்கோ நம்ம கொடுக்குறோம். இப்போ டவுன் மாதிரியான ஏரியால, சிட்டிஸ் இது மாதிரியான ஏரியால மக்கள் பாத்தீங்கன்னா இட நெருக்கடி அதிகமா இருக்கும். மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே போறதுனால பாத்தீங்கன்னா இட நெருக்கடி அதிகமா இருக்கும். அது மாதிரியான ஒரு சூழல்ல அவங்க தான் நினைக்கிறத பெரிய லெவல்ல அந்த இடத்துல செய்ய முடியாதுங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அவங்களையும் திருப்திப்படுத்துற மாதிரி, அதாவது தன்னை தானே திருப்திப்படுத்திக்கிற ஒரு இதுதான் இன்டோர் கார்டனிங். இருக்கிற இடத்த வச்சு நம்ம நம்ம தேவையான சந்தோஷத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். சரி, அப்படி என்ன சிறப்பான ஒரு இது இந்த இன்டோர் கார்டன்ல அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வாழக்கூடிய பகுதி, நம்ம இருக்கக்கூடிய தகவடத்திலேயே பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான கார்டனை அமைச்சுக்கிறோம். நமக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்குதுங்க. அது இல்லாம நம்ம வீட்டிலேயே தோட்டம் அமைக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் நமக்கு நல்லா இருக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். ஏன்னா செடிகள் பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடையும் நமக்கு அந்த ப்ராசஸ் தெரியும். கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நமக்கு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அப்போ ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் போது நமக்கு அந்த ஆக்சிஜன்னால என்ன நன்மைங்கிறது தெரியும். நம்ம கொரோனா சமயத்துல ஆக்சிஜனுடைய முக்கியத்துவம் எவ்வளவுன்றதையும் நம்ம எல்லாருக்குமே இன்ச் இன்ச்சா தெரியும்.
ஆக்சிஜன் கிடைக்காம வந்து எவ்வளவு சிரமப்பட்டோம் என்ன ஏது அப்படின்னு. அது மாதிரி இல்லாம நம்ம இப்போ நமக்கு தேவையான ஆக்சிஜன் நல்ல சுத்தமான ஒரு காற்று வந்து நம்ம வீட்டுல வந்து கிடைக்கும். அது மாதிரியான ஒரு சூழலை நாமளே வந்து ஏற்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம மைண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இதமா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, எவ்வளவு ஒரு டென்ஷனான சுச்சுவேஷன் வந்து நம்ம குறிப்பா வந்து பார்க்க போனா கிராமத்துல இருக்கக்கூடியவங்க நேச்சுரலா வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து தோட்டங்கள் அமைச்சு அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா டவுன்ல இருக்கக்கூடியவங்க அது மாதிரியான வாய்ப்புகள் இல்லாம வீட்டுக்குள்ளேயே வந்து தோட்டங்கள் வந்து அமைக்கும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய செடிகளை வந்து பார்க்கும் போதும் செய்யும் போதும் அது கிட்ட ஒரு பேசுற வந்து ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஏன்னா செடிகளுடைய மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது கொஞ்சம் அது செடிகளை வந்து பார்க்கும்போது அது வாடிட்டு இருந்ததுன்னா நமக்கு தெரியும் அதுக்கு வந்து தண்ணீர் வந்து வேணும் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து அதுக்கு தேவையான தண்ணி வந்து கொடுக்கும்போது அது சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஒரு சந்தோஷம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மைண்டுக்கு எவ்வளவு வந்து ப்ரெஷர் வந்து இருந்தா கூட ஒரு காம் சுச்சுவேஷன் வந்து நமக்கு கொண்டு வந்துரும். அந்த அளவுக்கு வந்து இந்த செடிகள்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஹீலிங் தெரப்பி வந்து இந்த செடிகள்ல வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வீட்ல வந்து இப்போ நம்ம இன்டோர் கார்டனிங்ல நம்ம வெவ்வேறு வகையான இன்டோர் கார்டனிங் வந்து நம்ம பண்றோம். ஒண்ணு வந்து ஆர்னமெண்டல் கார்டனிங், அதாவது அழகு தோட்ட தாவரங்களையே வந்து வளர்க்கலாம். அழகு தோட்ட தாவரங்களோட மூலிகை செடிகளையும் வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து வளர்க்கலாம். அது கூட வந்து பலன் தரக்கூடிய பல செடிகள், அதாவது பல செடிகள்லாம் ரொம்ப பெரிய செடிகள் கிடையாதுங்க. இண்டோர்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து வளர்க்குற மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன செடிகள் வந்து நம்ம வளர்த்து அதுல இருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த லெட்டூஸ் போடுறோம், ஸ்ட்ராபெரி போடுறோம். இது மாதிரி சின்னதா வந்து வரக்கூடிய இந்த ஸ்ட்ராபெரி கொய்யா, இது மாதிரி சின்ன சின்ன பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அதை சாப்பிடும் போது நமக்கு அதுல வந்து ஒரு மட்டற்ற ஒரு மகிழ்ச்சி வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கை சூழலை வந்து உருவாக்கும். நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து குறைக்கும். மற்ற செடிகள் இல்லாத ஒரு வீட்லயும் செடிகள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல வந்து நம்ம உள்ள நுழையும் போது அதை வந்து ஒரு குளுமையான ஒரு சூழ்நிலை வந்து அந்த இதுல வந்து நிலவும். என்ன இதுக்கு காரணம்னா அதுல வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் சார். இந்த இலையில வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து அது ஏசி மாதிரி தாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய ஏர் கூலர் மாதிரி கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து இலைகள் மூலமாக நமக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கூலா வந்து வச்சுக்கும் சார். அந்த இண்டோர் பகுதியை வந்து அதை நல்ல குழுகுலுன்னு வந்து வச்சுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இருக்குங்க சார். இவ்வளவு நன்மைகள் வந்து இந்த செடியினால வந்து நமக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். செடிகள்னால நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த இண்டோர் கார்டனிங் வந்து நம்ம போறோம் சார். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா டவுன் ஏரியாவில் அவங்களுக்கு இட நெருக்கடி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம எந்தெந்த வகையில எல்லாம் நம்ம வந்து செடிகளை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கும்போது இதுல வந்து நிறைய வகைகள் வந்து பண்ணலாம் சார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த தரைதளத்திலேயே வந்து வளர்க்குறது. இண்டோர் கார்டனிங்ல தொட்டிகள் வந்து கட்டி சிமெண்ட் தொட்டி மாதிரியான தொட்டிகள் கண்டெய்னர்ஸ் வந்து வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையான மீடியா வந்து கொடுத்து அதுல வந்து தண்ணி வந்து சீப்பேஜ் ஆகாம கீழே வந்து இறங்காம ப்ராப்பர் ட்ரைனேஜ் வந்து கொடுத்து கரெக்டா அதுலயே வந்து அதுக்கு தேவையான மீடியா கொடுத்து சாயில் மீடியா க்ரோயிங் மீடியாவை வந்து கொடுத்து நம்ம செடிகளை வந்து நம்ம வளர்க்கலாம் சார். அது இல்லாம நமக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை, ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம், அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, நம்ம ஒரு பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால வந்து கட்ட முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து வெவ்வேறு வகையான கண்டெய்னர்ஸ் வந்து இருக்குங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான தொட்டிகள்ல வந்து வளர்க்கலாம். தொட்டிகள்ல வந்து செடிகளை வந்து இது மாதிரி வெவ்வேறு கண்டெய்னர்ஸ்ல வந்து நம்ம வந்து செடிகளை வந்து வளர்க்கலாம். அதுதான்
இது மாதிரி ஹேங்கிங் பேஸ்கெட்டு அது மாதிரியான இதுல வந்து வளர்க்கலாம், தொட்டிகள்ல வந்து வளர்க்கலாம், கிரேட்ஸ் வந்து வளர்க்கலாம், வேஸ்டா இருக்கக்கூடிய நம்ம வாட்டர் கேன் இதுல எல்லாத்தையும் வந்து வச்சு வளர்க்கலாம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வெவ்வேறு டைப் இருக்கு. ஒண்ணு வந்து கண்டெய்னர் இதுல பாக்குறோம். ஒரு சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸை கூட நம்ம கீழே வந்து வைக்கிறதுக்கு வந்து இடம் இருக்காதுங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார், இந்த வெர்டிக்கல் கார்டன் சொல்லக்கூடிய இந்த வெர்டிக்கல் கார்டனை வந்து வளர்க்கலாம். அதாவது இது மாதிரியான கண்டெய்னர்ஸ் வந்து இருக்குங்க. அங்க படத்துல காட்டின மாதிரி இந்த கண்டெய்னர்ஸ் வந்து இருக்கு. இந்த கண்டெய்னர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதுல ஹூக் வந்து இருக்குங்க சார். இதுல வந்து நம்ம அந்த செவுத்துல வந்து கம்பிகள் வந்து குறுக்க வந்து கொடுத்து அதுல வந்து இப்படி நம்ம மாட்டிட்டோம்னா இது வந்து பர்மனண்டா அப்படியே வெர்டிக்கலா வந்து இருக்கும். நம்ம வந்து இதுலயே வந்து செடிகள் வந்து வளரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்னமெண்டல் இது வந்து போத்தாஸ் மணி பிளான்ட்டுங்க. இதே மாதிரி நம்ம இதுல ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸும் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கீரைகள், இப்போ புதினா மாதிரியான அரோமேட்டிக் கிராப்ஸ், ரோஸ்மேரி இது மாதிரியான ஹெர்ப்ஸும் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். அதை வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைகள் இது மாதிரி பல்வேறு வகையான ஹெர்ப்ஸை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். சின்ன சின்ன ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வந்து நம்ம வளர்க்கலாம். அது மாதிரி செஞ்சு நம்ம அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து தரை தளம் கூட நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த செவுற்றுல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்ம அந்த கார்டன் வந்து நம்ம உருவாக்கிடலாம் சார். அதை வந்து நம்ம வெர்டிக்கல் கார்டன் சொல்றோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது இது மாதிரியான மீடியாஸ் வந்து கொண்டு வர்றதுக்கு கூட நமக்கு வந்து வழிகள் இல்லை அப்படின்னும் போது நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு அந்த டெக்னிக் எல்லாமே தெரியும். ஹைட்ரோபோனிக்ஸ் அதாவது மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லிக்யூடு மீடியா, அந்த லிக்யூடு மீடியா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள், அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து அதை சர்க்குலேட் பண்ணி இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க ஹைட்ரோபோனிக்ஸ்ல. அதாவது பாத்தீங்கன்னா ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா அந்த அந்த செடிகளுடைய வேர் பகுதிக்கு மட்டும் தேவையான சத்துக்களை வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணி கொடுக்கறது, அதை வந்து ஏரோபோனிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியிலேயே வந்து அதனுடைய வேர் வந்து இப்படி சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும். தண்ணி அதுல வந்து டச் ஆகிட்டு இருக்குங்க. வேர்கள் வந்து டச் ஆகி அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்ம அதுல வந்து கொடுக்கும்போது நம்ம அந்த சத்துக்களை வந்து அதை எடுத்து அந்த செடிகள் வந்து நமக்கு வளரும். இது மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரைகள் வளர்க்கலாம். நம்ம இப்ப ஸ்ட்ராபெரி மாதிரியான செடிகள் வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லெட்டூஸ் மாதிரியான சாலடுக்கு பயன்படுத்தக்கூடிய கிரீன்ஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ரோஸ்மேரி மாதிரியான ஹெர்ப்ஸ் வந்து நம்ம புதினா இது மாதிரியான ஹெர்ப்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ணலாம். இது மாதிரி நிறைய நன்மைகள் வந்து இருக்குங்க சார். இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் கார்டனையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமான இதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்ஸ் மாதிரியான சிஸ்டத்துக்கு வந்து நம்ம போகலாம். இல்லைன்னா நம்ம முன்ன சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த கண்டெய்னர் கார்டனிங், வெர்டிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய வெர்டிக்கல் கார்டனிங் இதெல்லாம் பண்ணலாம். ஹைட்ரோபோனிக்ஸ்லயே இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அக்வாபோனிக்னு சொல்றோம். அக்வாபோனிக் அப்படின்னும் போது தண்ணீர்ல வந்து என்னென்ன இது பண்ண முடியுமோ தண்ணீர்ல வந்து செடிகள் வந்து வளர்க்குறோம். ஹைட்ரோபோனிக்ஸோட சேர்த்து அக்வா கல்ச்சரையும் வந்து அங்க கொண்டு வரோம். மீன் வந்து வளர்க்குறதுங்க, அலங்கார மீன். மீன் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பர்பஸ் இருக்கு. ஒன்று வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் வந்து வளர்க்கும் போது நமக்கு வந்து அது கலர் கலரா வந்து அந்த மீன்கள் வந்து துள்ளி குதிக்கும் போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதா இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். வீட்டில் வந்து ஒரு நல்ல குதூகலமா இருக்கும். அந்த மீன்களை வந்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லைவா வந்து ஒரு உயிரினம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி விளையாடுறதும் செய்யறதும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமான ஒரு செய்திங்க. அதனால வந்து அந்த அக்வாபோனிக் கார்டனையும் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாம். அதாவது நமக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் அது எல்லாத்தையும் வந்து இல்லைன்னா அழகு தோட்டங்களை வந்து வச்சு வளர்த்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து சர்க்குலேட் பண்ணி நம்ம அக்வா கல்ச்சருக்கு வந்து நம்ம பயன்படுத்தி அதை வந்து இது பண்ணலாம். இது மாதிரி கம்பைன்டு அக்வாபோனிக் கல்ச்சரையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் சார்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இதுக்கெல்லாம் கூட இடம் இல்லை சார். என்னுடைய டேபிள் மட்டும்தான் எனக்கு இடம். எனக்கு வேற டைனிங் டேபிள், ரெண்டாவது வந்து நான் படிக்கக்கூடிய டேபிள், எழுதக்கூடிய டேபிள், இது மாதிரியான இடம் தான் வந்து எனக்கு வந்து இருக்கு. மற்ற ஸ்பேஸ் வந்து எனக்கு இல்லை அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா சார், இந்த டெரேரியம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாட்டில் கார்டன், இது வந்து டெரேரியம்ஸ்ன்னு சொல்றோம், அதாவது பாட்டில் கார்டன். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இதுல வந்து ஒரு நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது சார், ஒரு ஒரு இயற்கை சூழலை வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துலயே ஒரு பாட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் ஹவுஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட், அது மாதிரியான அந்த எஃபெக்டை பயன்படுத்தி ஒரு இயற்கை சூழல், அந்த சூழலை வந்து நம்ம ஒரு பாட்டிலுக்குள்ளாரையே ஒரு கண்டெய்னருக்குள்ளாரையே நம்ம கொண்டு வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த செடிகளுக்கு தேவையான ஆக்சிஜனை அதே வந்து ரிலீஸ் பண்ணிக்கும். ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணும். அது மாதிரியான அதுக்கு தேவையான சஃபிஷியன்டான லைட் வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகிட்டு அந்த லைட் வந்து கிடைக்கும். அந்த அந்த ஒரு இயற்கை சூழலை வந்து அதுவே வந்து தகவமைச்சிட்டு அது அந்த இதை வந்து உருவாக்கிக்கும் சார். அது மாதிரி நம்ம செடிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா சக்குலன்ட் பிளான்ட்ஸ், கொஞ்சம் நல்ல, அதாவது அந்த நீர் திவலைகள் வந்து அந்த இலை மேல பட்டா கூட இலை அழுகாத ஒரு தன்மை இருக்கக்கூடிய அந்த அது மாதிரியான சக்குலன்ட் பிளான்ட்ஸ், அது மாதிரியான செடிகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெரேரியம்ஸுக்கு வந்து பயன்படுத்தலாம். அதாவது இந்த ஃபேர்ன் வகை பார்த்தீங்கன்னா ஃபேர்ன் வகை எல்லாமே நல்ல இதுக்கு வந்து டெரேரியத்துக்கு வந்து நல்ல சூட் ஆகும் சார். அதே மாதிரி அந்த பாசி வகை தாவரங்கள் வந்து எல்லாமே வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளா வந்து இருக்கும். ஏன்னா இப்ப இந்த லைக்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பாசி வகை தாவரங்கள் எல்லாமே இதுல வந்து நல்லா வருங்க. அப்புறம் ஸ்பேகனம் மாஸ் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம டெவலப் பண்ணாங்க. இந்த கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான தண்ணி வந்து நம்ம தேங்க கூடாதுங்க. தண்ணீர் வந்து அதுல வந்து தேங்காம ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுற மாதிரி. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய நீர்த்திவளைகளை வந்து அதுவே வந்து திரும்ப 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 அதை பயன்படுத்திக்கும். டிரான்ஸ்பிரேஷன் இதாகும், ரெஸ்பிரேஷன்ல வாட்டர் லாஸ் ஆகிறது, அந்த நீர்த்திவளைகள் திரும்ப வந்து அதுலயே வந்து உள்ளார வந்து அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் மாதிரி அதுக்கு உள்ளார வந்து உள்ள படுங்க. அந்த நீர்த்திவளைகள் கண்டென்சேஷன் ப்ராசஸ்ல அது வந்து திரும்ப வந்து அதுக்கு உள்ள வேர்களுக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து கிடைக்கும். இது மாதிரியான ஒரு இயற்கை சூழ்நிலையை வந்து அதே தகவமைச்சுக்கிட்டு அந்த செடிகள் வந்து இருக்கிறதுனால அதுக்கு ஒன்றும் பெருசா வந்து தண்ணீர் வந்து தேவைப்படாதுங்க. கொஞ்சம் ட்ரையான கண்டிஷன் இருந்ததுன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம்னா வாட்டர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணா போதும் சார். அது மாதிரியான ஒரு கண்டிஷன் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தோட்டங்களை வந்து அமைச்சுக்கலாம். இன்டோர் கார்டனிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம் சார். அதாவது வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் போது அந்த காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த முகப்பு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரோ பிளான்ட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த தொட்டி செடிகளை வந்து நம்ம வந்து அடுக்கலாம். அது அந்த தொட்டி செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாக்குறதுக்கு வந்து உள்ள நுழையும் போது ஒரு வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு அப்பீலிங்கா இருக்கிற மாதிரி, ஒரு நுழைஞ்ச உடனே நமக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மைண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். அது மாதிரியான எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு அப்பீலிங்கா இருக்கக்கூடிய செடிகளை வந்து நம்ம வந்து அதாவது சிரிச்சு வரவேற்கிற மாதிரி இந்த கத்தாழ வகை அது மாதிரியான செடிகள் வந்து கொஞ்சம் அப்படியே பார்க்கறதுக்கு ரஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் சார். அது மாதிரி இல்லாம கொஞ்சம், ஆனா இதுல நிறைய நன்மைகள் இருக்கு, இருந்தா கூட கொஞ்சம் அப்படியே சிரிச்ச முகத்தோட அப்படியே காத்துக்கு வந்து அசைஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அந்த வகையான செடிகளை வந்து நம்ம வந்து அந்த காரிடார்ல வந்து நம்ம வந்து அடுக்கணும் சார். அதே மாதிரி ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல அடுக்குறதும் அதே மாதிரி தாங்க. நம்ம உட்கார்ந்து பேசுவோம் செய்வோம், ஹியூமன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட அதையும் வந்து தாங்கி வளரக்கூடிய செடிகளை வந்து இருக்கணும். அதை விளையாடும் போது குழந்தைகள் விளையாடும் போதோ செய்யும் போதோ அதை ஏதாவது டச் பண்ணாங்க இது பண்ணாங்கன்னா கூட அது வந்து டேமேஜ் ஆகாத மாதிரியான செடிகள், அதே மாதிரி தான்ஸ் வந்து இல்லாத செடிகளா, அழகா இருக்கக்கூடிய செடிகளா அந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்கணும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா
நம்ம பாத்ரூம்ல கூட நம்ம வந்து இண்டோர் கார்டனிங் வந்து நம்ம பண்ணலாம். பாத்ரூம்ங்கிறத வந்து நம்ம மகிழ்ச்சியா வந்து சந்தோஷமா வந்து குளிக்கக்கூடிய ஒரு இடம். பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயும் வந்து ஒரு கிரீனரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா வந்து இருக்கும் சார். அது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்கிட்ஸ் மாதிரியான செடிகள், இது மாதிரி பெடுலாந்தஸ் மாதிரியான இது பிலோடென்ட்ரான் மாதிரியான செடிகள், போத்தாஸ் போத்தாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பொத்தாஸ் மாதிரியான இந்த செடிகள், இது மாதிரியான இது எல்லாமே வந்து நம்ம இது பண்ணலாம் சார். அதே மாதிரி இப்போ இந்த கேக்டஸ் வந்து இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அது வந்து லைட் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணும். நமக்கு தெரியும் கேக்டஸ்ங்கிறது வந்து பாலைவனத்துல இருக்கக்கூடிய செடிகள். அதனால லைட் வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணும். அதனால இந்த செடிகள், இந்த கேக்டஸ் மாதிரியான செடிகள் எல்லாமே என்ன பண்ணணும், இந்த விண்டோ சைடு வந்து வச்சிருந்தாங்க. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா சவுத் சைடு வந்து நமக்கு வந்து அதிகமா வந்து லைட் வந்து விழும். அதனால அந்த விண்டோ சைடு வந்து வச்சிடலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யாரும் டச் பண்ணாத ஒரு இடத்துல, ஏன்னா இதுல முட்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம இந்த ஹால்ல இது மாதிரி இடத்துல நம்ம வச்சோம்னா நமக்கு வந்து டக்குன்னு கையை தொட்டுருவாங்க, கை வந்து முள்ளு பட்டுரும். அது மாதிரி இல்லாம ஒரு ஹைட்டா இருக்கக்கூடிய பகுதி, ஆனா பார்வைக்கு நல்லா தெரியக்கூடிய பகுதியா வந்து இந்த கேக்டஸ் இதெல்லாமே வந்து நம்ம வச்சிடலாம். கேக்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குங்க சார். அது அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது பயன்படுத்திடலாம். இதுல பாருங்க வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டஸ் வந்து இருக்கு. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா கேக்டஸை வந்து ரசிச்சு அதை வந்து வளர்ப்பாங்க சார். அது கலெக்ஷன்ஸே வந்து பண்ணுவாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான கேக்டஸை வந்து கலெக்ஷன் பண்ணி இது பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஒன்று ரெண்டு மட்டும் பிடிக்கும். இது மாதிரி கேபேஜ் கேக்டஸ், இது மாதிரி சக்குலன்ட் பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து நல்ல தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து இந்த சக்குலன்ட் ஹார்டி பிளான்ட்ஸ்னா நம்ம வந்து நாட் ஓன்லி அந்த கிளைமேட்டை வச்சு நம்ம வந்து அதை தாங்கி வளரும்னு சொல்ல சொல்ல முடியாது சார். நம்ம ஒரு ரஃப் யூஸுக்கு சப்போஸ் 4 நாள் தண்ணி ஊத்தாம இருந்தோம்னா கூட அதை தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. சப்போஸ் தண்ணி வந்து அதிகமா ஊத்திட்டோம் அப்படின்னா கூட அதை வந்து தாங்கி வந்து வளரக்கூடிய தன்மை வந்து இந்த சக்குலன்ட் பிளான்ட்ஸுக்கு வந்து இருக்குங்க சார். அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து சக்குலன்ட் பிளான்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால சக்குலன்ட்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த கேக்டஸ் எல்லாமே இத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கேக்டஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து இப்ப நம்ம டேபிள் மேல வந்து ஒரு டெக்கரேஷன் வந்து நம்ம செய்யறோம், இது பண்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு பிடித்தமான இப்போ இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பெப்பரோமியா பிளான்ட்ஸுங்க. பெப்பரோமியா பிளான்ட்ஸை வந்து நம்ம வைக்கும் போது அது கூட வந்து இந்த கலர் கலரா இருக்கக்கூடிய பெபிள்ஸ் அதெல்லாம் வச்சு ஒரு சின்னதா வந்து ஒரு என்வரன்மெண்ட், இது பாத்தீங்கன்னா பெபிள்ஸ். பெபிள்ஸ் பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நமக்கு. அந்த செடி காம்பினேஷனோட அந்த அழகா அந்த அக்லோனிமா செடியோட அழகா வந்து ஒத்து போற மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா கேக்டஸ் வித் பெபிள்ஸ் வித் சக்குலன்ஸோட அந்த ஒரு இதை வந்து தீம் வந்து உருவாக்கி இருக்கு. இது மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதெல்லாம் டேபிள் மேல வச்சுக்கலாம் சார். டேபிள் மேல வச்சுட்டோம்னா ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா கேக்டஸ் கொஞ்சம் தாங்கி வளரும். அதே மாதிரி சக்குலன்ட் பிளான்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அது மாதிரி பெபிள்ஸ் அழகா இருக்கக்கூடிய பெபிள்ஸ் அது எல்லாமே நம்ம டேபிள் மேலேயே வந்து அந்த ஒரு டிசைன் வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஏற்படுத்தி நம்ம வந்து ஒரு டேபிள் மேல வந்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி இந்த பெரிய பெரிய செடிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டெய்னர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குங்க. அது பாக்குறதுக்கு அதே வந்து ஒரு நல்ல ஒரு அப்பீலிங்கா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது மாதிரி கண்டெய்னர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி அந்த கண்டெய்னருடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா அந்த செடியினுடைய ஹைட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 to 2 மடங்கு இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பாத்துக்கணும் சார். ரொம்ப ஹைட்டா கண்டெய்னர் சின்னது, செடிகள் வந்து ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மடங்கு 2 மடங்கு அளவுக்கு இருந்ததுன்னா பாக்குறதுக்கு வந்து நல்ல ஒரு லுக்கா வந்து இருக்குங்க. பாருங்க கண்டெய்னர்ஸ்லயே வந்து வெவ்வேறு வகையான கண்டெய்னர்ஸ் வந்து இருக்கு. அதுலயே ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே வந்து கொடுத்துடுறாங்க. இது மாதிரி நல்ல நல்ல கண்டெய்னர்கள் வந்து இன்னும் நம்ம இண்டோர் கார்டனிங் போது வீட்டுக்குள்ள வச்சு இது பண்ணும்போது நம்ம வந்து அந்த வீட்டுக்கு எப்படி மற்ற கண்டெய்னர்ஸ் அழகா இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து அடுக்கி வைப்போமோ செய்வோமோ அது மாதிரியான ஒரு இதுதான் செடிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் வந்து
கொடுக்குறோம். அதனால நல்ல கண்டெய்னர்ஸ் வந்து அழகா இருக்கக்கூடிய டிசைனா இருக்கக்கூடிய கண்டெய்னர்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு இத்தனை வகையான நன்மைகள் வந்து இருக்கு. அதை வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறோம். ஒரு சில முக்கியமான காரணிகள் வந்து நம்ம பார்க்கணும் சார். இன்டோர் கார்டனிங் வந்து நம்ம செய்யும் போது ஒரு சில முக்கியமான காரணிகள் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு கண்டிப்பா எல்லா செடிகளும் வந்து லைட் வந்து கண்டிப்பா வந்து அவசியம். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து அதுக்கு தேவையான அந்த மினிமம் லைட் வந்து கண்டிப்பா வந்து வேணும். அதுவும் டிராபிக்கல் பிளான்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டை வந்து தாங்கி வளரும். லைட்டை வந்து லைக் பண்ணி வந்து வளரும். அதனால அது மாதிரியான செடிகள் வந்து நம்ம வந்து இருக்கணும். லைட் வந்து பெனிட்ரேஷன் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி, வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம அமைச்சுக்கணும் சார். சப்போஸ் வந்து லைட்டுனுடைய அவ்வளவு வசதி இல்லை அப்படின்னும் போது நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து நம்ம பாத்தீங்கன்னா லைட்டு வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். எல்இடி லைட்டு, ஃப்ளோரசன்ட் பல்ப்ஸ் இது மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலர் லைட் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த வெஜிடேட்டிவ் இது மாதிரி வளரக்கூடிய இந்த வெஜிடேட்டிவ் பிளான்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க. அது வந்து ப்ளூ கலர் லைட் வந்து நம்ம கொடுக்கும்போது இதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். இதுல வரக்கூடிய இந்த பச்சையம், இந்த இலைகளினுடைய அமைப்பு, இந்த தண்டினுடைய அமைப்பு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சார் நமக்கு. அதே வந்து சிகப்பு கலர் லைட் வந்து ரெட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து இந்த ஃப்ளவரிங் வந்து அதிகமா வந்து எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு தன்மை வந்து சிகப்பு கலர் லைட்டுக்கு வந்து இருக்குங்க சார். அது மாதிரி சப்போஸ் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படி வைக்கிறோம், அதிகமா வைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த சிகப்பு லைட் வர மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இல்ல வெஜிடேட்டிவ் growth அதிகமா வரணும் அப்படின்னும் போது நம்ம அந்த ப்ளூ கலர் லைட் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் சார். அதே மாதிரி எப்பவுமே வந்து டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு நம்ம செடிகள் வைக்கும்போது டெம்பரேச்சர் வந்து குறையும். நம்ம வீட்டினுடைய டெம்பரேச்சர் வந்து உள்ள நமக்கு தெரியும் 24°C வீட்டினுடைய டெம்பரேச்சர் ஒரு 18ல இருந்து ஒரு 24°C அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்டான ஒரு கண்டிஷன். அந்த செடிகள் வந்து நல்லா வளர்றதுக்கான ஒரு ஆப்டான கண்டிஷன் வந்து 18ல இருந்து 24°C வந்து நமக்கு இருக்குங்க. இது மாதிரி இந்த ஃபைக்கஸ் இதை பயன்படுத்தி சார் ஒரு சின்ன ஒரு பாருங்க ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ இது மாதிரி குழந்தைங்க படிக்கிற டேபிள்ல வந்து இது மாதிரி ஒரு தீம் வந்து நம்ம செஞ்சு நம்ம டேபிள் மேல குழந்தைங்க டேபிள் மேல வச்சுட்டோம்னா அவங்க ஒரு ஆர்வமா வந்து நம்ம கூட இன்னொருத்தர் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களும் நினைச்சு கொஞ்சம் ஆர்வமா வந்து உட்காந்து குழந்தைங்க வந்து படிப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய பண்ணலாம் சார். அதே மாதிரி ஹியூமிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே செடிகள் வந்து கொஞ்சம் ஹை ஹியூமிடிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணும். அதுதான் வந்து அதுக்கு ரொம்ப நல்லது, அதனுடைய வளர்ச்சிக்கு வந்து நல்லது. அப்படி இருக்கும்போது சப்போஸ் ஹியூமிடிட்டி ஏதாவது இது பண்ணணும்னா முடிஞ்சா ஏதாவது அந்த ஹியூமிடிஃபையர் மாதிரி நம்ம அது மாதிரியான ஒரு இது இப்போ ஏர் கூலர் வந்து கூட பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அதில் வந்து ஹியூமிடிட்டி கிரியேட் பண்ணுறது அது மாதிரியான இது ஹியூமிடிஃபையரே இருக்குங்க. அது மாதிரி இது கூட நம்ம அந்த செடிகள் இருக்கிற அதிகமாக வந்து நம்ம வளர்க்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் சார். அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்தக்கூடிய மீடியா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தரமான வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும். தண்ணி வந்து கொடுக்கும்போது தண்ணி வந்து அதுலயே வந்து தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு கண்டெய்னரும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல் வந்து ரொம்ப 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 அவசியம் சார். அந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து இருக்கிறது வந்து அப்பப்போ நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட்டர் லாகிங் கண்டிஷன் வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த செடிகள் வந்து வீணா போயிடும், ஒன்று வந்து அழுகி போயிடும். அதை இதுங்க அதிகமான தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு லேங்கி குரோத் மாதிரி ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடும். அதனால வந்து அதிகமான ஒரு வாட்டர் ஸ்டாக்னேஷன் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுங்க சார்.
அதாவது அடுத்தது வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த லைட் செடிகள் வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப கேக்டஸ் அதெல்லாமே பாத்தீங்கன்னா அதிகமா வந்து லைட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. அப்போ நம்ம வீட்ல வந்து சவுத் வெஸ்டர்ன் சைடு வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து அதிகமா வந்து பெனிட்ரேட் ஆகும். அதிகமா வந்து லைட் வந்து உள்ள வரும். அது மாதிரியான இடத்துல இந்த கேக்டஸ் அது மாதிரியான செடிகள் லைட்டை வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணக்கூடிய வேணும் அதிகமா லைட் வந்து வேணும் அப்படிங்கிற செடிகளை வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சிடலாம் சார். அதே மாதிரி லைட் குறைவா வேணும்னா பாத்தீங்கன்னா நம்ம நார்தர்ன் சைடு வந்து அந்த செடிகளை வந்து கொஞ்சம் டார்க் கண்டிஷன்ல வளரும் அப்படின்னா நார்தர்ன் சைடு வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணி நம்ம வச்சுக்கலாங்க. அது மாதிரி அந்த லைட்டினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த செடி எப்படி வந்து விரும்புதோ லைட் நிறைய விரும்புது கண்டிப்பா வேணும் அப்படின்னும் போது அந்தந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சார். நமக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய அட்வான்ஸ் இது வந்து வந்துருச்சுங்க சார். கார்டனிங்ல வந்து இன்டோர் கார்டனிங்ல நிறைய அட்வான்ஸ் சிஸ்டம் வந்து வந்துருச்சுங்க. அதாவது ஒரு சில டெக்னிக் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இன்டோர் கார்டனிங்ல. என்ன அப்படின்னும் போது ரெகுலரா வந்து அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்றது, ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் வந்து கொடுக்கறது, ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் பண்றது, வாட்டரிங் கொடுக்கறது, பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பண்றது. குறிப்பா வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கிங் பெஸ்ட்னுடைய பாதிப்புகள் தான் வந்து அதிகமா வரும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணும்போது செடிகள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கோலியஸ் மாதிரி அதிகமா உடனே பாதிக்கப்படக்கூடிய செடிகளை வந்து நம்ம பயன்படுத்தாம இப்ப இது மாதிரி இந்த போத்தாஸ் செடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இதுல வந்து பூச்சி அடிக்காதுங்க. மாவு பூச்சி அது இதுன்னு கண்டது போனது எதுவுமே வந்து பெருசா வந்து அடிக்காதுங்க. இது மாதிரி கொஞ்சம் ஹார்டி பிளான்ட்ஸ் அதே மாதிரி இந்த குளோரோஃபைட்டம் மாதிரி நம்ம ஸ்பைடர் லில்லின்னு சொல்லுவோம் இல்லைங்க சார். இந்த குளோரோபைட்டம் மாதிரி இது மாதிரியான செடிகள் இது பண்றதுங்க. அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸினாவிலையும் பெருசா வந்து பாதிப்புகள் வந்து வராதுங்க. இந்த ட்ரெஸ்ஸினா மாதிரியான செடிகள், பிலோடென்ட்ரான் மாதிரியான செடிகள், ஏற்கனவே சொன்ன மாதிரி கேக்டஸ், சக்குலன்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்கிட் பிளான்ட்ஸ், அரேலியா செடிகள், இது மாதிரி கொஞ்சம் ஹார்டி பிளான்ட்ஸ், சக்குலன் பிளான்ட்ஸ் நிறைய சக்குலன் பிளான்ட்ஸ் இருக்கு. அது சக்குலன் பிளான்ட்ஸ் அது மாதிரி இது பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரகேரியா கூக்கின்னு சொல்லுவோம். அரகேரியா மங்கி டெயில் ட்ரீன்னு சொல்லுவோம். முன்னாடி ஸ்லைடுங்க சார், போன ஸ்லைடு பாருங்க. அரக்கேரியா கூக்கின்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம அந்த காரிடார் மாதிரியான ஏரியால கொஞ்சம் அந்த என்ட்ரன்ஸ்ல வாசப்படியில அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். அதை நம்ம சாதாரண கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் கிறிஸ்மஸ் வந்து அது கிடையாதுங்க. இது மிச்சுமெரி கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். பாம்ஸ் வகையிலேயே மிச்சுமெரி கோல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இந்த இதுங்க கோல்டன் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சுமெரி கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான செடிகள் வந்து வைக்கலாம். அதே மாதிரி ஜீப்ரா செடிகள், ஜீப்ரா வரி குதிரை மாதிரி பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இதா இருக்குங்க சார். அதே மாதிரி நிறைய அக்லோனிமா வெரைட்டிஸ் வந்து அக்லோனிமா வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குங்க. இதுலயே வந்து 4-5 வெரைட்டிஸ் வந்து ஒரு 7-8 வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க. இது இது வந்து அரேலியா. அரேலியா செடிகளையும் வந்து நம்ம வைக்கலாம். அரேலியாலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இதுவும் அரேலியா தான் சார். எல்லாம் நிறைய வகைகள் வந்து இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸினாவில் வந்து நிறைய இப்போ இது வந்து நான் இங்க வச்சிருக்கிற கையில வச்சிருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது வந்து ட்ரெஸ்ஸினா தான் சார். இது ட்ரெஸ்ஸினாவில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலி வாஸ்து பேம்புன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க வெளியில. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸினா செடி தான் பாருங்க. நமக்கு நல்லா தெரியும் இது வந்து ட்ரெஸ்ஸினா செடி. இதுதான் வந்து வாஸ்து பேம்பு அப்படின்ட்டு சொல்லி வித்துக்கிட்டு இருக்காங்க சார். இது வளர வளர நம்ம கட் பண்ணிக்கலாம் சார். கட் பண்ணி விட்டோம்னா திரும்ப வந்து துளிர் வந்துகிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கு சார் வீட்டுல. இது இப்போ ரொம்ப ஹைட்டா வளர்ந்தது இல்லைங்களா. இப்போ இதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம்னா இப்போ திரும்ப இதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இது சப்போஸ் நம்ம தனியா இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸா வேணும்னா கூட எடுத்து தனியா செப்பரேட் பண்ணி நம்ம பிளான்டிங் பண்ணிட்டோம்னா அப்படியே பெரிய மரம் செடியா கூட வளரும். அது ட்ரெஸ்ஸினா தான் சார். அது சும்மா அவங்க வாஸ்து பேம்புன்னு சொல்லி அதை வித்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய அந்த இது இது எல்லாம் வந்து இந்த சுப்பாரியில வருங்க. நம்ம அரிக்கா பாம்பு இருக்கு இல்லைங்களா. அரிக்கா அந்த அரிக்கா வகையில வரக்கூடிய சுப்பாரி பாம்புன்னு சொல்லுவாங்க இதை. இது மாதிரியான அழகு செடிகள் கூட இண்டோர்லயே வளர்க்கலாம். நம்ம வாசப்படியில அந்த காரிடார் ஏரியா பால்கனியில அது மாதிரி ஏரியாவில் வந்து இதை வந்து கண்டெய்னர் நல்ல ஒரு அழகான கண்டெய்னரா வச்சு வந்து நம்ம வந்து
வளர்த்துக்கலாம் சார். இல்லாம அக்லோனிமால நிறைய வகைகள் இருக்கு. சிண்டாப்சிஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. பாம்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாம்ஸ் வந்து நல்லா நமக்கு வந்து வளரும் சார். அது எல்லாமே நம்ம வைக்கலாம். இது வந்து ஆமாங்க சார். இது வந்து நெஸ்ட் ஃபர்ன் சார். இது வந்து நெஸ்ட் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்னையும் வந்து வைக்கலாம். நல்லா இருக்கு. நல்ல ஹார்டி பிளான்ட்ஸ். இது எல்லாமே ட்ரெஸ்ஸினா பிளான்ட்ஸ் தான் எல்லாமே. ட்ரெஸ்ஸினா இதுங்க. அது வந்து நல்ல பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. இது பிரேசியா சார். பிரேசியா கோல்டு. பார்க்கறதுக்கு ரப்பர் இலை மாதிரி ஒரு காம்பவுண்டு இது மாதிரி இருக்கும். ஒரு இது மாதிரி அம்பர்லா ட்ரீனுடைய இலை மாதிரி இருக்கும். இது வந்து பிரேசியா கோல்டு அப்படின்னு சொல்றோம் சார் நம்ம. இது எல்லாமே பிலோடென்ட்ரான்ல வகை தான். இது வந்து சிங்கப்பூர் பைனாப்பிள். இது வந்து சிங்கப்பூர் பைனாப்பிள் சார் நம்ம. இது மாதிரியான ஹார்டி பிளான்ட்ஸ் வந்து போன்சாய் டைப்ல இருக்கக்கூடிய அந்த ஹார்டி பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய வளர்க்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அக்லோனிமா டைப் தான் சார். இது எல்லாமே அக்லோனிமால பாத்தீங்கன்னா ரெட்டு, பிளட் ரெட்டு, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மில்க் ஒயிட்டுங்க. இது லிப்ஸ்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிப்ஸ்டிக் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த கலரு. இது புரோக்கன் ஹார்ட். அதுலயே வந்து புரோக்கன் ஹார்ட், உடஞ்சு போன இதே மாதிரி ஓட்ட ஓட்டையா இருக்கிறதுனால அது வந்து புரோக்கன் ஹார்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது கோல்டுங்க, மிச்மிரி கோல்டு. இது எல்லாமே பெப்பரோமியா டைப்புங்க. நமக்கு பெப்பரோமியா பிளான்ட்ஸ் தான் இது எல்லாமே பிலோடென்ட்ரான் தாங்க. இது மாதிரி நம்ம இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உட்காரக்கூடிய இடத்துல மேல வந்து இந்த பலகை மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து போட்டு அது மேல வந்து வளர்க்கலாங்க. அது எல்லாமே வந்து சின்ன சின்ன கண்டெய்னரா இருக்கணும் சார். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டெய்னரை வந்து மாத்திக்கலாம். நம்ம உட்கார்ற இடத்துல வந்து பெருசா வந்து ஏதாவது ஒரு பாட்டை தூக்கி வச்சிட்டோம்னா தலைமையில விழுந்துருங்க. அது மாதிரி வைக்காம இப்ப நம்ம முன்ன காட்டணும் இல்லையா சார், அந்த படத்துல இருக்கிற மாதிரி அந்த பலகை அடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடிகளா, சப்போஸ் தலைமையில விழுந்தா கூட ஒன்றும் ஆகாத மாதிரியான செடிகளா வந்து வளர்க்கணும். இல்லை சார், இதுங்க பாத்தீங்கன்னா நம்ம உட்காரக்கூடிய சோஃபா, அது உட்காரக்கூடிய இடம், அந்த இடத்துல சின்ன சின்ன செடிகளா வந்து நம்ம வந்து வச்சிடணும். இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. நம்ம உட்கார இடத்துக்கும் அதுக்கும் தண்ணி வந்து மேலே கொட்டிடக்கூடாதுங்க. தண்ணி விழுந்து டேமேஜ் ஆகக்கூடாது. இல்லை கண்டெய்னரே ஏதாவது ஒன்று கீழே காத்து கீத்து அடிச்சு விழுந்தா கூட ஒன்றும் பாதிப்பு இல்லாத மாதிரி இருக்கணுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு சில இடம் வந்து பாத்தீங்கன்னா சார் வீட்டுல கொஞ்சம் அக்லியா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு பாட்டை தூக்கி வச்சுட்டு நல்லா அழகா ஃபர்ன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வச்சு விட்டீங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு வந்து ஒரு அப்பீலிங்கா ஆயிடுங்க. அது மாதிரி செடிகளை வந்து நம்ம வந்து வளர்க்கலாம் சார். இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்காக நம்ம இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கிறோம் சார். இருக்கிற இடம் என்ன இருக்கோ அந்த இடத்த வந்து நம்ம ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இண்டோர் கார்டனிங் வந்து நம்ம இது பண்றோம். அதுக்கு வந்து பல்வேறு நம்ம தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அந்த தொழில்நுட்பங்கள் வந்து இப்ப லேட்டஸ்ட் இதுல வந்து நிறைய வந்துருச்சுங்க. எல்லாமே கண்ட்ரோல்டு சிஸ்டம் கூட வந்துருச்சுங்க. அதாவது எப்படின்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மொபைல்லயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி அந்த சிஸ்டம் கூட வந்துருச்சுங்க சார். அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரியான ஒரு எஃபெக்ட் மாதிரி நம்ம வச்சு வீட்டுக்குள்ளாரையே அங்க பாத்தீங்கன்னா ஃபாகர்ஸ் செட் பண்ணிட்டு அந்த மிஸ்ட் மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி, ஹியூமிடிட்டி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னும் போது திரும்ப ஹியூமிடிட்டி ஏற்றணும்னா மிஸ்ட் ஃபாகர் மாதிரியான சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எல்லாமே கூட வந்துருச்சுங்க சார். நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, வசதி வாய்ப்புகள் இட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த செடிகளை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கலாம் சார். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எந்தெந்த வகையான செடிகள் வந்து நமக்கு பிடிக்குதோ அந்த செடிகளை வந்து நம்ம வளர்த்துக்கலாம் சார். நன்றிங்க சார். நன்றி டாக்டர் குமரவேல், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை இண்டோர் கார்டனிங், அதாவது வீட்டு உள் அலங்கார தோட்டம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தகவல்களை வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்மலையனூர் வட்டாரத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில்
நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ.